வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம கத்திரி விதை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இந்த கத்திரி விதை எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. உங்களுக்கு அடையாளத்துக்காக நீங்கள் பார்த்துக்குங்க. இது வந்து நம்ம கடைகளில் கிடைக்கும். கத்திரியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீல கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய்னு. இது நாட்டு கத்திரிக்காய் ரகத்தோட விதை. இந்த விதை நம்ம கத்திரிக்காய் கத்திரி செடி யார் வீட்லேயே வச்சுருந்தாங்கன்னா அந்த கத்திரி செடியை நல்லா செடியிலேயே பழுக்க விட்டுட்டு நல்லா மஞ்சள் கலர் ஆயிரும். பழுக்க விட்டுட்டோம்னா அதைய வாங்கி அதில் இருக்க விதைய போட்டோம்னாலும் சீக்கிரமாக வந்துடும். இல்லை நமக்கு ஃபஸ்ட்டு விதை கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம கடையில் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினோம்னா இந்த விதை கிடைக்கும். அது ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நமக்கு வர்ற கத்திரிக்காயை பழுக்க விட்டு அப்படியே அந்த விதையை நம்ம எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் பொதுவாக ஒரு 45 நாளில் காய் விற்கிறக்க ஆரம்பிச்சிரும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி விதையை இந்த மாதிரி பேக்கில் தூவி விட்டுறணும். ஃபுல்லாக தூவி விட்டுட்டு ஒரு 10 நாள் ஆகும். அந்த மாதிரி தூவி விட்டு ஈரங்காயாமல் நம்ம பார்த்துக்கணும். ஈரங்காயாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு 10 நாளில் உங்களுக்கு செடி வந்துடும். செடி வந்ததுக்கப்புறமா ஒரு 30 நாள் அதை அப்படியே உங்களுக்கு செடியை அப்படியே நாற்றா வளர விட்டுறணும். பாருங்கள், இப்போ நாற்று வந்துருக்குது பாருங்கள். இது கத்திரி நாற்று. இதோட நான் வெண்டைக்காவும் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த கத்திரி நாற்றை நம்ம எடுத்துருவோம். அதனால இந்த வெண்டைக்காயும் அப்படியே வச்சுருக்கேன். இது பெருசாகும்போது இதை ஃபுல்லாக நம்ம காலி பண்ணிடுவோம். இதுக்கான இடம் கிடச்சிரும். அதனால இந்த கத்திரி நாற்று எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா தளன்னு வந்திருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மண் கலவையில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கத்திரியும் வெண்டை இல்லை வேறு என்ன விதை வேணாலும் நம்ம ஊனி விட்டுடலாம். கூட ஊனி விட்டுட்டு இது பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். இப்போ இதிலேருந்து 2 செடி மட்டும் பிடுங்கி நம்ம கத்திரி நாற்று நடணும். இப்போ 2 செடி இதில் பாருங்கள், நல்லா நல்லா பெருசாக இருக்க செடி எதுன்னு பாருங்கள். ரொம்ப குட்டியாக இருக்க செடி நம்ம பிடுங்கி வச்சிடக்கூடாது. பெருசாக இருக்கிறது தான் நல்ல வீரியமான விதையாக இருக்கும். அப்போ அந்த நல்ல பெருசாக இருக்கிற செடி இருக்கிறதுலே ஹைட்டாக இருக்கிற செடியாக பார்த்து 2 செடி நம்ம பிடுங்கி நட்ட வைக்கலாம். இப்போ இந்த 2 செடி நல்லா ஹைட்டாக இருக்குது. இதை நம்ம நல்லா தண்ணி ஊற்றிட்டோம்னா நம்ம பிடுங்குறதுக்கு முன்னால், செடியை பிடுங்குறதுக்கு முன்னால் நல்லா தண்ணி ஊற்றிடணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஈரப்பதத்தில் வேர் அந்து போகாமல் கிடைக்கும். இல்லைன்னா வேர் அந்து போயிடுச்சுன்னா செடி வராது. பாருங்கள், வேர் அந்து போகாமல் வந்துருக்குது பாருங்கள். இப்போ நம்ம 2 செடி எடுத்துக்கிட்டோம். இந்த 2 செடியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மண் கலவையில் நெட்டு வைக்கணும். இப்போ இந்த மண் கலவை நான் என்னதில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். நம்ம ரைஸ் வாங்கும்போது நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா பேகு, இந்த மாதிரி சிமெண்ட் வர்ற பேகு, அந்த மாதிரி பேக் தான் நான் வச்சுருக்கேன். இது இந்த செடியோட இது முடிகிற வரைக்கும் இந்த பேக் தாங்கும். அதுக்கப்புறமா நம்ம அதை தூக்கி போட்டுட்டு வேற இதே மண் கலவையை வேற ஒரு இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மண் எப்பயுமே வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, தூக்கி போடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அப்பப்போ அந்த ஃபெர்டிலைசருங்கிறத கொடுத்துட்டே இருந்தோம்னா போதும். இப்போ தண்ணியில் மோர் கலந்து, இப்போ 5 லிட்டர் கேனில் நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்கன்னா அதில் நீங்கள் வீட்டில் வெண்ணெய் எடுப்பீங்க இல்லையா, அந்த மிச்சமான மோர் ஒரு நாள் ஃபுல்லாக புளிக்க வச்சுருந்து அதையெல்லாம் ஊற்றி விட்டிங்கன்னா கூட போதும். அதெல்லாமே ஒரு உரம்தான் செடிகளுக்கு. இப்போ இதை இந்த கத்திரி செடி, நம்ம பிடுங்கின கத்திரி செடியை இங்கே பாருங்கள், நான் விரலில் தான் இந்த இடத்துல ஓட்ட போடுறேன். அப்போ மண் அந்த அளவுக்கு இறுகாமல் இருக்குது. இது என்ன மண்ணுன்னு சொல்லி சொன்னால் இது மண்கலவை கூட கிடையாது. வேப்ப மரத்துக்கு அடியில் அந்த நிறைய தலையெல்லாம் விழுந்து எல்லாம் மிக்சிங் ஆகிருக்கிற மண். மணல் போல் இந்த மண் பொது பொதுன்னு தான் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி மண் கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மண் கிடைக்காதவங்க கோகோபிட் போட்டு, நம்ம மண் கலவை ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ இப்போ நான் விரலில் தான் இந்த ஓட்டை போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இது இந்த கால்வாசி இந்த அளவு இந்த அளவு செடி உள்ளே போகிற மாதிரி வச்சு மண் வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ரொம்ப வெயிலில் இருக்குது பேகு அப்படின்னு சொல்லி சொன்னால் இது நல்லா தளையிற வரைக்கும் இதுக்கு ஏதாவது ஒரு கவர் பண்ணிடுங்க. ஒரு பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி எடுத்து ஒரு மேலே ஒரு கவர் பண்ணிட்டிங்கன்னா இது நல்லா தளைஞ்சு வந்துடும். அப்போ நமக்கு கத்திரி செடி நல்லா தளைஞ்சு வந்துருக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 45 நாளில் நமக்கு கத்திரிக்காய் பூ வச்சு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது 15 நாளைக்கு ஒரு தடவை அப்பப்போ கொஞ்சம் உரம் போடணும். உங்களுக்கு மண்புழு உரம் கிடைச்சா அதுவே போதும், அதுவே போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிசி களையிற தண்ணி, காய்கறி கழுவுற தண்ணி, அந்த மாதிரி தண்ணி ஊற்றுனீங்கன்னா கூட போதும். தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது, அதே சமயத்தில் காயவும் கூடாது. மண் லைட்டான ஈரப்பதத்தில் இருந்துகிட்டே இருந்ததுன்னா சீக்கிரமாக செடி உங்களுக்கு நல்லா வரக்க ஆரம்பிச்சிடும். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.